அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் சினேகன் அளித்த புகாரில் பாஜக நிர்வாகியும் சின்னத்திரை நடிகையுமான ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது வீட்டில் சோதனை நடத்திய நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நடிகர் சினேகன் அளித்த புகாரில் பாஜக நிர்வாகியும் சின்னத்திரை நடிகையுமான ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். குறிப்பாக காயத்ரி, சினேகம் அறக்கட்டளை விவகாரத்துல கவிஞர் சினேகன் மற்றும் சின்னத்திரை நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி இருவரும் மாறி மாறி திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துக் கொண்ட விவகாரத்துல நீதிமன்ற வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வங்கி பணவர்த்தனை, அதாவது சினேகம் அறக்கட்டளை மூலமாக பணம் சட்டவிரோதமாக பணம் வசூல் ஏதாவது நடந்திருக்கிறதா, அதன் மூலம் தங்கள் உறவினர்களுக்கு ஏதேனும் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்பது விவரம் குறித்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சர்ச் வாரண்ட் அடிப்படையில் இன்று காலை முதல் சுமார் 6 மணி நேரமாக திருமங்கலம் காவல் உதவி ஆணையர் வரதராஜன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் சிவகுமார் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் சுமார் 6.5 மணி நேரம் தொடர் விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது ஜெயலட்சுமி வீட்டிலிருந்து திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வராங்க. அது முதற்கட்டமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில அவர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கு விவகாரத்தில் அதாவது சினேகன் அவர் கொடுத்த புகாரின் பேரில் தான் காவல்துறை விசாரணை நடத்தி வராங்க. ஜெயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் எந்த விசாரணை நடத்தி வரல என காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கின்றது. காயத்ரி, கன்னியப்பன், அவர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்படலாம் என கூறப்படுகிறது? கன்னியப்பன், குறிப்பாக இந்த அறக்கட்டளை பெயர்ல பண மோசடி வழக்குகள் தான் தொடரப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணங்கள் வசூல் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டு தான் இருக்கிறது. தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து வீட்டிலிருந்து காவல் நிலையம் அமைத்து வந்து விசாரணை செய்யறாங்க. இன்னும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. மேலும் தொடர் விசாரணைக்கு பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.